ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டுக்கு எப்படி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். நம்ம எப்போவுமே பார்த்த உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ இதை பார்த்த உடனே என்ன இப்படி கொடுத்துருக்கான், இதை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும், எப்படியுமே பண்ண முடியாது போல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிங்கனாலுமே அடுத்து உங்களுக்கு அது எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் மொத்தம் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராப்ளமை ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சீரிஸ் பார்லல் ரிடக்ஷனை வச்சு நான் பண்ண போகிறதில்ல. ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி மேடம் இங்கே உங்களுக்கு கொஷினில் ஸ்டார் டு டெல்டா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலையே அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா அது தேவையே இல்லை. கால்குலேட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அது நம்ம என்ன பண்ணலாம், சீரிஸ் பார்லல் ரிடக்ஷனும் யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார் டு டெல்டா இல்லை டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனை யூஸ் பண்ணியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் இருந்து இப்போ பாருங்கள், ஸ்டார் என்ன அப்படின்னா 12 ஓம், 60 ஓம், 20 ஓம். ஸோ இது 3 ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்டாரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாரை நான் டெல்டாவாக மாற்ற போகிறேன். இப்போ டெல்டா அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், ஆர்ஏபி, ஆர்பிசி, ஆர்சிஏன்னு வரும். அதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். ஆர்ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏஆர்பி ப்ளஸ் ஆர்பிஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ டிவைடட் பை இதில் மிஸ்ஸிங் ஆர்சி. அதே மாதிரி மூணுத்துக்கும் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஆர்பிசிக்கும் ஆர்சிஏக்கும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆர்ஏபி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 12 ஓமுங்கிறது ஆர்ஏவோட வேல்யூ, 60 ஓமுங்கிறது ஆர்பியோட வேல்யூ, ஆர்சியோட வேல்யூ 20. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை ஆர்சி 20. இங்கே பாருங்கள், இந்த நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ எல்லா ரெசிஸ்டருக்கும் சேமாக தான் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? பட் எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் நமக்கு இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நியூமரேட்டர் வேல்யூ நமக்கு எப்பவுமே காமனாக வரும். ஸோ 2160 டிவைட் பை 20 போட்டோம் அப்படின்னா 108 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்பிசி டைரெக்டாக எடுத்திருக்கேன். 2160 டிவைடட் பை ஆர்ஏங்கிறது நமக்கு 12 ஓம். ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறப்போ 180 ஓம்னு வந்துருச்சு. அடுத்து ஆர்சிஏ இஸ் ஈக்குவல் டு 2160 டிவைடட் பை ஆர்பியோட வேல்யூ நமக்கு 60. ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறப்போ 36ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஆர்ஏபி, ஆர்பிசி, ஆர்சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், ஏபின்னு நானாக நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ 5 ஓம், 15 ஓம், இங்கே நமக்கு 25 இருக்குது, 25 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ஏ, இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் சின்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாரை தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், டெல்டாவாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா? சிஏக்கான ரெசிஸ்டன்ஸ், ஏபிக்கான ரெசிஸ்டன்ஸ், தென் பிசிக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூ கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்டட் பாத். ஸோ இந்த ஷார்ட்டட் பாத்துக்கு பேரலாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும், நெக்லெக்ட் பண்ணிடும். இப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இந்த 30 ஓம், 36 ஓம், இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 180யும் 10ம் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே இந்த மாதிரி வந்துடும், இந்த ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஷார்ட்டட் பார்த்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரலல், இது ரெண்டும் பேரலல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 16.36 ஓம்னு வரும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9.47 ஓம்னு வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, சீரிஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வர ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேரலல் காம்பினேஷன் நமக்கு மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா 12.70ன்னு வரும். இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு ஆர்ஏபியோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 32.7 ஓம்னு வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 32.5 ஓம்னு இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் 2 டெசிமல் எடுத்திருக்கேன். மேபி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 32.5ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் ரொம்ப வேரியேஷன் இருக்காது, கண்டிப்பாக லைட் வேரியேஷன் தான் இருக்கும்.
ஓகேவா? அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ 32.5 வந்தாலும் சரி, 32.7 வந்தாலும் சரி. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கணும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார் டு டெல்டா மாற்றணும். அதுக்கப்புறம் சீரிஸ் பேரலல் ரிடக்ஷனை அப்ளை பண்ணி ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.